செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 10th தமிழுக்கான அஃபீஷியல் 1 மார்க் ஆன்சருக்கு மற்றும் கிரேஸ் மாஸ் தான் இருக்கலன்னு சொல்லி ஃபுல் அப்டேட்ஸ் பார்த்தலாம்ப்பா. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க் பின் பண்ணிக்கிறேன். அதில் உங்களுக்கான ஆன்சருக்கு அடுத்த எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ஸ் வீடியோ அண்ட் கிரேஸ் மாஸ் இருக்கான்னு சொல்லி அந்த வீடியோ பேப்பர் வேலேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் கொடுக்க போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும். ஸோ மறக்காம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, 1 மார்க் ஆன்சருக்கு பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் எனக்கு பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா, ஆப்ஷன். அண்ட் செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 3 உங்களுக்கு நடித்தல் நடிப்பு. அண்ட் தேர்ட் ஒனுக்கு பாருங்கள் உங்களுக்கு தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 3 தான் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ உருவகம். அண்ட் ஃபோர்த் ஒனுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் 1 ஓகேங்களா, செப்பல். அண்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி ஓகேங்களா, வலிமையை நிலைநாட்டம் ஓகேங்களா. அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 4 ஓகேங்களா. அண்ட் செவன்த் ஒனுக்கு பாருங்கள், செவன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 1 ஓகேங்களா. அண்ட் எயித் ஒனுக்கு பாருங்கள், எயித் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா. ஸோ வினைத்தொகை. அண்ட் நைன்த் ஒனுக்கு பாருங்கள், நைன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 3 ஓகேங்களா, தமிழர் பண்பாட்டில் வாழை இலக்கு தனியார் இடமுட்டி ஓகேங்களா. அது அப்புறம் 10th ஒனுக்கு பாருங்கள், 10th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா. 11th ஒனுக்கு பாருங்கள், 11th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 3 ஓகேங்களா, 3 நாள். ஸோ இதான் பாருங்கள், இது வச்சு பாருங்கள் 11, 12, 13, 14, 15 இதை வச்சு இதை வச்சு தான் நீங்கள் எழுதணும் ஓகேங்க. இந்த ஒரு பாடல் வச்சு தான் எழுதணும். ஸோ 12th ஒன்று பாருங்கள், 12th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா, பரிபாடல் ஓகேங்களா. ஸோ 12th ஒனுக்கு ஆப்ஷன் 2. அண்ட் 13க்கு உங்களுக்கு ஆப்ஷன் 1 ஓகேங்களா, இது ஏ ஆப்ஷன் ஓகேங்களா. அடுத்து 14 பாருங்கள், 14க்கு உங்களுக்கு ஆப்ஷன் 4 ஓகேங்களா, அடுக்கு தொடர். அண்ட் 15th ஒனுக்கு பாருங்கள், 15th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 3 ஓகேங்களா, 15th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 3. இதான் 1 மார்க்கான ஆன்சர். 1 மார்க் அவுட் ஆஃப் 15ல் எத்தனை மார்க் கரெக்டாக எழுதுறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. 1 மார்க் வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. 2 மார்க்கில் எப்படி எழுதுறீங்க 16, 17, 18. ஸோ வினை கேட்ட வினைக்கு நமக்கு கரெக்டாக எழுதியிருப்பீங்க. அப்புறம் 19 பாருங்கள், குறிப்பு வரைக அவயம். அப்புறம் பொருள் என முடியும் திருக்குறள், பொருள் என முடியும் திருக்குறள் கரெக்டாக எழுதிட்டீங்களா, எழுதியிருப்பீங்க. அடுத்து 2 மார்க் பார்த்தீங்கன்னா கிராமர் 2 மார்க்ஸ் இல்லை எப்படி எழுதுனீங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் எதுனா நீங்கள் பகுப்பு உறுப்பினம் தருக கலைச்சொத்துருக்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் எம்ப்ளம் கரெக்டாக எழுதிட்டீங்களா. இங்கிலீஷ்க்கு கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் பண்பாடு எனக்கே சரியில்லை எனக்கு. நீங்கள் எல்லாம் கரெக்டாக எழுதினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மரபு தொடர்கள் எழுதியிருப்பீங்க. தீவிக அணியின் வகைகள் யாவை, இது நான் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு வீடியோலையும் இந்த அணி இருந்துச்சு, இந்த கொஸ்டின் இருந்துச்சு. தீவிக அணியின் வகைகள் யாவைன்னு இருந்துச்சு, கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, படிச்சிருந்தா எழுதியிருப்பீங்க. ஸோ அடுத்து 3 மார்க் பாருங்கள். ஸோ உரை பற்றியை படித்து வினாக்கள் விடையை எழுதியிருப்பீங்க. சோலை பூங்கா காற்று மின்விசிறி காற்றும், இது அப்படியே இம்பார்ட்டன்ட்ப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கூட ப்ரூஃப் கூட எடுத்து காட்டுறேன்ப்பா. நான் போட்ட 2-3 மாடல் கொஸ்டின் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. இது அப்படியே கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் இதை நான் சொன்னது அப்படியே வந்துச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்து 3 மார்க் பாருங்கள், மனப்பாட பகுதி எழுதியிருப்பீங்க. அடுத்தபடியாக 35, 36, 37. ஸோ அழகிட்டு வாய்ப்பாடு அணின்னா கேட்டிருக்காங்க. அன்பு மரணம் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணியை விளக்குக. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸு எதிரா சாய்ஸு 1 எழுதணும் கண்டிப்பாக அது எழுதியிருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோன்ப்பா. நான் ஒரு மாடல் கொஸ்டின் காட்டினா தெரியுமாப்பா. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரூஃப் கூட என்டி ப்ரூஃப் இருக்குது. இதே கொஸ்டின் அப்படியே சேம் இதே உங்களுக்கு கேட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஃபோனால் யூஸ் பண்ணனால ஃபோன் வந்து நாம் ஃபோன் யூஸ் பண்ணல, ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் வீடியோவே போட்டேன் ஓகேங்களா. ஒரு மாடல் கொஸ்டின் இது அப்படியே வந்துச்சு, அதை அப்படியே எடுத்து பப்ளிக்கில் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ வேறு லெவல். அடுத்து 41 பாருங்கள், 42 பாருங்கள், படிவம் 41 படிவம் எழுதிருவீங்க. 42 மொழிபெயர்ப்பு இல்லைன்னா இன்சொற்களை பேசுவதால் ஏற்படும் நன்மைகள் 5 எழுதுக. என்னப்பா இது இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரா இல்லை போன வருஷம் தான்ப்பா. அப்படியே எல்லாமே ரிப்பீட்டடாக அப்படியே கேட்டிருக்காங்க. எனக்கே டவுட்டாக இருக்குது, திடீர்னு எனக்கே டவுட் ஆயிடுச்சு இது இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரா இல்லை போன வருஷம் கொஸ்டின் பேப்பரான்ட்டு. ஸோ அடுத்து 43, 44 பாருங்கள், நடுவினா அண்ட் 45. ஸோ தட்சிட்பா கிரேஸ் மாஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே கரெக்டாக கேட்டிருக்காங்க. கிரேஸ் மாஸ் அப்டேட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். அண்ட் இங்கிலீஷ்க்கான வீடியோ நீங்கள் ஈவினிங் வரும்ப்பா. ஸோ மேக் ஷோர் அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதான் இப்போயா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க, நம்ம இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.